5ஆம் வகுப்பு பருவம் 1 சமூக அறிவியல் 3 நல்ல குடிமகன். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதன் ஒரு சமூக விலங்கு. குடிமை என்ற சொல் ஒரு நாட்டின் குடிமக்கள் பற்றியதாகும். ஒரு நபரை மதிப்புமிக்க மனிதனாக மாற்றுவதே கல்வியின் முக்கிய குறிக்கோள் ஆகும். தனிப்பட்ட நெறிமுறை என்பது ஒவ்வொரு தனி நபருக்குமான அடிப்படை மதிப்பு ஆகும். தன் பணியில் கடமை தவறாமல் இருக்க வேண்டும். பொறுத்துக. தனிப்பட்ட நெறிமுறை நேர்மை, பண்பாட்டு நெறிமுறை நல்லிணக்கம், நடத்தை சார்ந்த நெறிமுறை நேரம் தவறாமை, சமூக நெறிமுறை சகிப்புத்தன்மை, வேலையின்மை பாதிக்கும் காரணி. கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். குடிமகன் என்ற சொல்லை வரையறு. ஒரு குடிமகன் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உறுப்பினராக இருந்து பல்வேறு உரிமைகளை அனுபவித்து தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார். ஒரு இறையாண்மை பெற்ற அரசு தனது மக்களுக்கு குடிமையுரிமை வழங்குகிறது. ஒவ்வொரு குடிமகனும் தனது தேசத்தில் வாழும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, வேலை செய்யும் உரிமை, நாட்டில் எங்கும் குடியிருக்க உரிமை வழங்கப்படுகிறது. 5 தனிப்பட்ட ஒழுக்க நெறிகள் எவை? ஒழுக்க நெறிகள் தனிப்பட்ட நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள், சமூக நெறிமுறைகள், நற்பண்பு நெறிமுறைகள், அரசியலமைப்பு நெறிமுறைகள். பண்பாட்டு நெறிமுறைகள் என்றால் என்ன? மொழி, மதம் எதுவாக இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக இணைந்து வாழ்கின்றனர். இது பண்பாட்டு நெறிமுறைகளை வளர்க்க உதவும். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழ வேண்டும். சமூக நெறிமுறைகள் என்றால் என்ன? மக்களுடன் நல்லுறவை எப்போதும் பேணுவது, பெரியோர்களை மதிப்பது, இயற்கையை மதித்து நடப்பது, சகிப்புத்தன்மையுடன் இருப்பது, நட்பை பேணி வளர்ப்பது. நடத்தை சார்ந்த நெறிமுறைகள் என்றால் என்ன? நேரம் தவறாமை, ஈடுபாடு, அனைவரையும் சமமாக நடத்துதல், சரியான நேரத்தில் வேலைகளை செய்தல், ஒழுக்கங்களை கடைபிடித்தல், தவறாமல் கடமைகளை செய்தல். விரிவாக விடையளி. நல்ல மதிப்புகளை வளர்க்கும் 5 காரணிகளை எழுதுக. எழுத்தறிவு, விழிப்புணர்வு மற்றும் நலன்களை உருவாக்குதல், வெற்றி பெறும் வரை கடினமாக முயற்சி செய்தல், தன் தனித்தன்மையை அறிதல், ஏற்றுக்கொள்ளுதல், தன்னம்பிக்கை. அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றி எழுதுக. பொது சொத்துக்களை பாதுகாத்தல், தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காத்தல், விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பராமரித்தல், தேசிய சின்னங்களை கௌரவித்தல், தியாகிகளுக்கும் அவர்களின் தியாகங்களுக்கும் மதிப்பளித்தல், நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காத்தல், நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்ளுதல்.